சாந்தம் வல்கலதாரிணம் திருத்தாப்ரூதஞ்ச பத்மானனம். இந்த சாந்தி தேவதைன்னு ஒரு தேவதை இருக்குது, சாந்திக்குன்னு. அந்த சாந்தி தேவதை ஒரு தட்டியாக போச்சான். கொஞ்சம் நமக்கு சாந்தி வேணுமே, ஒவ்வொரு தட்டியாக போய் இந்த சாந்திக்கே சாந்திலாம் வச்சு இவன்கிட்ட போய் நம்ம மாட்டிட்டோமே, இந்த சாந்திக்கே சாந்தி கிடைக்காம கடைசியில் ராமர்கிட்ட வந்த பிறகு தான் அந்த சாந்தி தேவதைக்கு சாந்தி கிடைச்சிதான். அதான் ஆவாசம் சாந்தேவே. இப்படி சாந்தி ஸ்வரூபமாக ராமர் இருக்க, சாந்தி இல்லையே வந்த பரதன் அப்படியே ராமருடைய முன்னாடி அப்படின்னு வந்து விழுந்தான். ராமர்னு அந்த காலில் விட நினச்சிட்டு கொஞ்சம் முன்னாடியே விழுந்துட்டான். அவன் விழுந்த உடனே ராமர் எழுந்து அவனை தூக்கின்றார். லக்ஷ்மணி அந்த சத்ருகனையும் தூக்கின்றார், பரதனையும் சத்ருகனையும் தூக்கி மடியில் வச்சுட்டு திரும்பி பார்க்குறாராம். புல்லினன் நின்று அவன் உடைந்த வேடத்தை பன்முறை நோக்கினான், பலவும் உண்ணினான். ஐயாளுடை மல்லுயர் தோழினான், வலியனோ வென்றான். புல்லினன் நின்று அவன் புனைந்த வேடத்தை. பரதனையும் சத்ருகனையும் மாற்றி மாற்றி பார்க்குறாராம். ஏன் புதுசாக பார்க்குறாரா? இல்லை, அந்த வேடத்தில் ஒரு வித்தியாசம் இருக்குது. பன்முறை நோக்கினான், பலவும் உண்ணினான். ராமருக்கு என்ன சந்தேகம்னா, இந்த மரவுரி ஜடை போட்டுண்டு நம்ம தான் காட்டுக்கு போகணும்னு கைகேயம்மா வரம் வாங்கினா, இந்த பரத சத்ருகனுக்கு யாரும் வர வாங்கினா தெரியலையே. இவாளும் மரவரி ஜடை போட்டுன்னு வந்திருக்காளே, அல்லது இங்கே காட்டில் மரவரி ஜடை இப்படியே எல்லாரையும் பார்த்து பார்த்து ப்ராக்டிஸில் இவாளை பார்த்தாலும் அது மாதிரி தோன்றதா? அதனால் ராமருக்கு புரியல. பன்முறை நோக்கினான், நம்ம கண்ணில் தான் ப்ராப்ளமா, இல்லாட்ட உண்மையிலே ஜடை போட்டுருக்கால தொட்டு பார்க்குறான். பன்முறை நோக்கினான், பலவும் உண்ணினான். பலவிதமாக யோசிக்கிறார். ஏன் என்னாச்சு? அப்போ தான் நினச்சார், தசரதர் இருந்தார்னா இவ அப்படி கிளம்பி விட்டுருக்க மாட்டார். மல்லுயர் தோழினான், வலியனோ வென்றான். தசரதர அப்பா சௌக்கியமா என்று கேட்க அவதான் பரதன் சொன்னான். துவாமேவ சோச்சன் தவ தர்சனேப்சுகோ தையேவ சக்தாம் அனிவத்ய புத்திம் त्वया विहीनस्तव शोकरुग्नः त्वां संस्मरन् अस्तमित पिताते. युष्मच्छब्दमावे त्वामेव शोचन् तव दर्शनेत्सुगो त्वय्येव सक्ताम् अनिवर्त्य बुद्धि. உங்களையே நினச்சிண்டு உங்கள் நாமத்தையே சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்கள் சரணத்தை அடைஞ்சு விட்டா அப்படின்னு பரதன் சொல்ல, அப்பா போயினாங்க சொன்ன அடுத்த க்ஷணம் ராமரை சொன்னார், சீதே மிருதஸ்தே ஸ்வசுரா. சீதை ஒரு அரச மரத்தை சுற்றினா கூட எங்கள் மாமனாரை சௌக்கியமாக இருக்கணும்னு ஆசைப்படுவாள். சாதாரணமாக ஸ்திரீகள் அரச மரத்தை சுற்றினா இதுக்கு சுற்றுவா, குழந்தை பிறக்கணும்னு நினச்சி சுற்றுவா. யமுனா தீரத்தில் சீதை அரச மரத்தை பார்த்தோன்னே சுற்றினான். நம்ம ஊரில் மாமியெல்லாம் அரச மரத்தை சுற்றுவா. அது இன்னிலேருந்து இல்லை, அன்னிலேருந்து இருக்குது. அதனால் அரச மரத்தை சுற்றினான்னே என்ன பிரார்த்தனை பண்ணினாலும் எங்கள் மாமனார் மாமியார் சௌக்கியமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணினான்னா எப்படி மாமியார் மாமனார் சீதையை வச்சுட்டு இருந்திருக்கா அதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்படி மாமனார் சௌக்கியமாக இருக்கணும்னு எதிர்பார்ப்பியேமா. சீதே மிருத உங்கள் மாமனார் இல்லாமல் ஆயிட்டியேமா. பித்ருஹீனோ சி லக்ஷ்மணா. லக்ஷ்மணா அப்பா இல்லாத குழந்தைய ஆயிட்டேன். ஏன் நான் அப்பா இல்லாத குழந்தைய ஆகிட்டேன்னு தன்னை ஏன் சொல்லலைன்னா, நசம்ருத்த பிதாம. லக்ஷ்மணன் அப்பா மாதிரி கவனிச்சிக்கிறதுனால இவருக்கு அப்பா இல்லைன்னு குறை, எனக்கு இல்லை நீ அப்பா இல்லாமல் ஆகிட்டேன்னு சொல்கிறான். உடனே நேராக நதி தீரத்தில் போய் சீதையை முன்னாடி போக சொன்னார். அப்புறம் லக்ஷ்மணனை போக சொல்லி, இதுக்கு ஒரு நியமம் இருக்குது. சின்னவா முன்னாடி போகணும், வயசானவா பெரியவா பின்னாடி போகணும்னு. அந்த நியம பிரகாரம் இது மாதிரி காரியங்களுக்கு அவன் மாதிரி முன்னாடி அனுப்பிச்சு நதி ஸ்நானம் பண்ணி மந்தாக்கினியில் பிண்ட பிரதானம் பண்ணினார். அதனால் இன்றைக்கும் நார்த் இந்தியாவில் எல்லாரும் இந்த மகாலய பட்சத்தில் சித்திரகூடத்தில் நுழைய முடியாது. ஏன்னா ராமர் முதல்ல சிராத்தம் பண்ண இடம் அந்த சித்திரகூடம், மந்தாகினி தீரம், கங்கா தீரம்னு அது ஒரு கங்கை. அதனால் எல்லாரும் ஜனங்களும் அங்கே கர்மாக்களை பண்ணுவார்கள். அதனால் இங்கே ராமர் அங்கே இங்குதி புண்ணாங்க ஏதோ அவள் என்ன சாப்பிட்றாளோ அதை சாப்பிடணும், அதை பிண்ட பிரதானம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு. அதை பிண்ட பிரதானம் பண்ணிட்டு வந்துட்டார். அந்த வழியாக அந்த கௌசல்யா பார்க்குறாள். சதுரந்தாம் மகிம் புக்வா கதம் இங்குதி புண்ணியாக்கம் சபுக்தே வசுதாதிபா. உலகத்தையே கட்டி ஆடுற தசரதருக்கு கடைசி இந்த இங்குதி புண்ணியாக்கம் தான் கிடைச்சிதா அப்படின்னு நினச்சிட்டான். ஏன்னா எதன்னா புருஷோபதி ததன்னா தஸ்ய தேவதாகான்னு நம்ம எதை சாப்பிட்றோமோ அதுதான் பிதர்களுக்கோ தேவர்களுக்கோ கொடுக்கும். இதே நம்ம என்ன தோணா சாப்பிடலாம் நினச்சிக்கூடாது. என்ன சாப்பிட வேண்டியதோ அதுதான் நம்ம சாப்பிடணும், அதுதான் பிதர்களுக்கு நியத்தி பண்ணணும். அதனால் அதுவும் ஜேஷ்ட புத்திரன் பண்ணினா ரொம்ப விசேஷம். பிரார்த்தனையே சொல்லுவா. அக்ஷதம் விப்ரஹஸ்தேன
மாதೃஹஸ்தேன போஜனம் பிண்டஞ்ச புத்திரஹஸ்தேன தேகிமே மதுசூதனா. அக்ஷதை போட்டுட்டோம்னா வேதம் படித்தவா கையால் போட்டுக்கணும். அந்த குழந்தைகள்லாம் வந்திருக்கா பாருங்க, அதெல்லாம் தான் அக்ஷதை போடும்போது எல்லா கையிலையும் முதல்ல கொடுக்குற வழக்கம் கிடையாது. சம்பிரதாயத்தில் வேதம் படித்தவா கையில் அக்ஷதையை கொடுப்பா. அவளை போட சொல்லிவிட்டு அப்புறம் எல்லா கையிலையும் கொடுத்து நீங்களும் போடுவோம்பா. ஏன்னா வேதம் படித்தவா கையால் அக்ஷதை போட்டுக்கணும். அக்ஷதம் விப்ரஹஸ்தேன. சாப்பாடு சாப்பிடணும்னா மாதೃஹஸ்தேன போஜனம், அம்மா கையால் சாப்பிடணும். பிண்டஞ்ச புத்திரஹஸ்தேன, புத்திரன் ஜேஷ்ட புத்திரனாக இருந்து அவன் கையால் அந்திய சம்ஸ்காரத்தை அதெல்லாம் கிடைக்கணும். இது பிரார்த்தனை. அது மூத்த பையன் நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் கர்மாக்களை பண்ணுவோம் என்று சொல்லி பரதன் சொல்ல அதெல்லாம் பண்ணிட்டு வந்தால் அன்றைக்கி தசரதாஸ் மடிச்சுட்டு இருந்தார்கள். அடுத்த நாள் காலம்பர பரதன் நமஸ்காரம் பண்ணிட்டு பிரார்த்தனை பண்ணான். தஸ்ய மேதாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி அபிஷிஞ்சஸ்வஜாத்யைவ ராஜ்யேன மகவானிவ ஸ்வாமின் ஸ்வீகுரு சாம்ராஜ்யம் ஸ்வஜனரக்ஷணம் त्वया நத்யாஜ்யம் தஸ்ய மே தாசபூதஸ்ய பிரசாதம் கர்த்துமருகசி. உங்கள் தம்பியாக வரல, உங்கள் தாசனாக கேட்குறேன். நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணணும். வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். லைட்டாக அப்படி தலையை குனியணும். வசிக்கிற ஜலம் சொம்பில் கொண்டு வந்திருக்கார். அபிஷேகத்தை பண்ணுவார், கிரீடத்தை வைப்பார். நேராக நம்ம அயோத்திக்கு போகலாம். உங்களுக்கு கூட்டா யாருக்கு தான் வரணும்னு தோணாது. உடனே ராமர் சொன்னார், ரைட்டு தான்ப்பா, ஆனால் நீ அப்பா போயிட்டானே இனிமேல் அழாத அப்படின்னு விட்டார். நான் யாருமே அவள் இஷ்டத்துக்கு ஒன்றும் நடக்காது. நாத்மன காமகாரோஸ்தி புருஷோய மணீஸ்வரா இதஸ்தேதரதஸ்தேனம் கிருதாந்த பரிகரிஷதி சர்வேக்ஷயாந்தா நிச்சயாக பதனாந்தா சமுத்ஸ்ரியாக संयोगा विप्रयोगान्ता मरणान्तन्तु जीवितं यथा काष्ठञ्च समेयातां महार्णवे समेत्य च व्यपेयातां कालमासाद्य कञ्चन एवं ராமருக்கு ஒரு கீதையை உபதேசம் பண்ணார். அப்பா போயிட்டாலே அழாத, இனிமேல் ஒன்றை நினச்சின்னு அழுனார். ஆத்மான மனுஷோச்சத்வம் கிம் அந்நிய மனுஷோச்சசி ஆயுஸ்தே க்ஷீயத்தே யஸ்ய ஸ்திதஸ்ய கதஸ்ய. நடக்கும்போதும் போகும்போதும் பேசும்போதும் ஆயுசு போயிட்டே இருக்கு. எல்லாம் காலமாக இருந்து சந்தோஷமாக காலண்டரை கிழிக்கிறா. சந்தோஷமாக கிழிக்காதேங்கிறார். ஒரு நாள் நம்முடைய ஆயுசு கிழியறதுன்னு நினச்சிட்டு வருத்தப்பட்டது கிழி. இந்த ஜென்மாவில் நான் ஒழுங்காக இருக்குமே கவலைப்பட்டு அந்த காலண்டரை பார்க்கணும். ஆயுஷ்தே ஹீயதே எஸ்தே. அப்பா நல்ல லோகத்துக்கு போயிட்டா. ஏன்னா நிறைய நல்ல நல்ல காரியங்களை பண்ணினா நல்ல லோகத்துக்கு போயிருப்பான். அப்பா போன அந்த நல்ல லோகத்துக்கு நம்மளும் போகணும்னா அப்பா சொன்ன பேச்சை நீ கேட்குறோம். 14 வருஷம் நீ நாட்டில் இருக்கணும், 14 வருஷம் நான் காட்டில் இருக்கணும். யாரும் அவா இஷ்டத்துக்கு ஒன்றும் செய்யக்கூடாது. எல்லாத்துக்கும் தர்மம் தான் பிரமாணம் என்றெல்லாம் ராமர் பேச அப்பதான் சொன்னால் அமலோபம சத்வஸ்தம். இது மாதிரி ராஜ்யத்தை விட்டுட்டு சந்தோஷமாக இருக்கிறது உங்களால் தான் முடியும். அப்பா சொன்னாங்கிறே அப்பா கடைசி காலத்தில் மோகிச்சு போயிட்டான். கடைசி காலத்தில் புத்தி பேதளிச்சுன்னு சில பேருக்கு கடைசி காலத்தில் மெமரி பவர்லாம் லாஸ் ஆகிடும், மாற்றி மாற்றி சொல்லுவான். அது மாதிரி அப்பா அந்த காலேகி பூதானி முக்கியந்தீதி பராஸ்ருதிகி. இது வேதமே சொல்லிட்டு போகிறோம், பராஸ்ருதிங்கிறான். அது மாதிரி அப்பா கடைசி காலத்தில் உங்களை காட்டுக்கு போக சொல்லுவாளா? ஏதோ புத்தி வேதளித்து சொல்லிட்டா அது என்னமோ பிதிர்வாக்கியமாக நினச்சின்னு இங்கே வந்துட்டு இங்கே வந்துட்டு நீங்கள் காட்டுக்கு வந்து என்ன எடுத்துன்னு வரணும்? ஜபமாலைனா எடுத்துன்னு வரணும். இங்கே காட்டுக்கு வரும்போது வில்லு எடுத்துன்னு வந்திருக்கேன். கொச்சாரண்யம் கொஜக்ஷாத்திரம் கொஜட்டா கொஜபாலனம். ஜட்டாமரவரி கொண்டு ஜபமாக பண்ணாமல் நீங்கள் வில்ல தூக்கின்னு வந்திருக்கேன். இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா உங்கள் சுபாவம் சண்டை போடுற சுபாவம். நான் இன்றைக்கி எழுதித்தரேன், 14 வருஷம் காட்டிலேருந்து ஜபம் பண்ணிட்டு வரப்போகிறதில்ல, நீங்கள் பெரிய சண்டையை போட்டு தான் திரும்பி ஊருக்கு வரப்போகிறேன், சண்டையை போட்டு தான் வரப்போகிறேன்னு பரத சொன்னால் அதுதான் நடக்க போகிறது. ஏன்னா உங்கள் அர்ஜுனனே அதான் சொல்கிறான் கிருஷ்ணன்ட்ட. என்ன சொல்கிறான்னா, நான் பிச்சை எடுத்துன்னு போகிறேங்கிறான். சேயோ போக்தும் பைட்சியம் அபீக லோகே சொல்லும்போது அப்போ தான் கிருஷ்ணன் சொன்னான், அப்பா உன்னுடைய சுபாவம் ஒன்றை தூண்டும். சுபாவஸ்துவம் நியோட்சியதி. உன்னுடைய சுபாவம் என்னடனா சண்டை போடுற சுபாவம். நீ சத்திரியனாக இருந்து சண்டை போட்டால் அதுக்கு பெருமை. நீ சன்னியாசியாக போயிட்டு கடைசியில் பிச்சை போடலாம். எனக்கு ஏன் பிச்சை போடுறதுன்னு தண்டத்தை தூக்கி சண்டைக்கு போகக்கூடாது. போட்டால் கடைசியில் இடம் உட்காந்துக்க வேண்டிதான். அப்போது உன் சுபாவம் ஒன்றை பண்ண தூண்டுறதுனால நீ சத்திரியனாகவே இருந்து சண்டை போடுங்க. இங்கே பரதன் அது மாதிரி சொல்ல. அப்போ ராமர் சொன்னார், அப்பா நான் சன்னியாசியாக கல்வி வரல, சீதி ஆயிடுச்சுன்னு தான் வந்திருக்கேன். வில் எடுத்துன்னு வரணுங்கிறது சத்திரிய தர்மம். ஏன்னா ஜனங்களுக்கு
கஷ்டம் இல்லாமல் காப்பாற்றணும், அதுக்காக தான் வந்திருக்கேன். நீ கவலைப்படாத. எனக்கு மந்திரி லக்ஷ்மணன், எனக்கு ஜனங்கள், இந்த காட்டில் உள்ள மிருகங்கள்லாம். நீ நாட்டில் ராஜா இரு. தொம் ராஜா பரத பவஸ்வயம் நரானாம். நீ ராஜா தான். வன்யானாம் அகமபி ராஜ ரான் மிருகானாம். நீ ராஜாவாக இருக்க போகிற, நான் ராஜாவுக்கும் ராஜாவாக நான் இருக்க போகிறேன். நான் காட்டில் ராஜா சிங்கம், அதைக்கும் ஆடிந்து அதையும் அடக்கி ஆடிந்து நான் ராஜாவோட ராஜாவாக, நான் ராஜராஜனாக இருக்க போகிறேன். நீ நானும் ராஜாவாக இல்லைன்னு நினச்சிக்காத, ராஜாவுக்கும் ராஜாவாக இருக்க போகிறேன். நீ காட்டில் ராஜாவாக இரு. உனக்கு வெண்கொற்ற கொடருக்கும் எனக்கு சாயாம் தே தினகரபா பிரபாதமானம் வருஷத்திரம் பரத கரோது. எனக்கு இந்த ஆலமரம் அரச மரம்லாம் இருக்கே, அதுதான் எனக்கு வெண்கொற்ற கொடை. சத்ருக்ன குசலமதிஸ்து தே சகாயா சௌமித்ரின் மமவீர பிரதான மித்திரம். எனக்கு லட்சுமணன் மந்திரி, உனக்கு சத்ருக்னன் மந்திரி. அப்பா சொன்ன பேச்சு கேட்டு நம்ம ஒழுங்காக இருப்போம் என்று சொல்ல, ஜாபானின்னு ஒரு ரிஷி அவர் பார்த்தா, ரெண்டாவது ராமரை திருப்ப முடியாது போல இருக்கு. தர்மத்தை சொல்லி ராமர் வரலைன்னா அப்புறம் அதர்மத்தை பேசினாலும் ராமரை அழிச்சணும் பண்ணணும் அவருக்கு ஆசை. அதனால் மாற்றி பேசினார். இந்த ராமா, தசரதனுடைய 4 குழந்தைகளும் ரொம்ப புத்திசாலின்னு நினச்சிருந்தேன். அதில் எல்லாம் 4 அசடாக இருக்கே. இன்னும் பித்ருவாக்கிய பதிவானம் அப்பாவே போயிட்டு அப்புறம் வாக்கியம் எங்கே இருக்கும்? அப்பா போனால் வாக்கியம் சேர்ந்து போயிடும். அதெல்லாம் எங்கே? எதை நேராக பார்க்குறோமோ அதை நம்பணும். பிரத்யக்ஷம் எத்ததாதிஷ்ட பரோட்சம் பிருஷ்டதக்குரு. நேராக எதை பார்க்குறோமோ அதை நம்பணும். யாராவது சுவாமியை நேராக பார்த்துருக்காளா? பார்த்ததில்லை. அதனால் எதை நேராக பார்க்குறோமோ அதை நம்பணும். என்ன பண்ணணும்னா, ரிணம் கிருத்வா கிருதம் விவேது பஸ்மீபூதஸ்ய தேகஸ்ய புனராகமனம் புதா. சரீரத்தை போனால் போன பிறகு நம்ம எரிச்சிட போகிறா. நான் சொர்க்கம் போகிறோமா இல்லை யாரு கண்டா? இருக்கும்போதே சொர்க்கம் மாதிரி சௌக்கியமாக சாப்பிட்டுட்டு போவோம். என்ன பண்ணணும்னா, கடன் வாங்கி நெய் போட்டுட்டு சாப்பிடணும். கடன்காரன் வந்து கொடுத்து கேட்டால், நான் கொடுக்குற மாதிரியே நான் வாங்கலையே, வாங்கிறதுக்காகவே நான் கொடுக்குறதுக்காகவே வாங்கலை, இப்படி கடனை வாங்கி திருப்பி கொடுக்கலாம், உனக்கு நரகம் கிடைக்கணும் திட்டுவான். அது பரவாயில்ல, அது கிடைச்சா அது யார் கண்டா நரகத்தை? இருக்கும்போது நெய் போடாமல் சாப்பிட்றத விட நரகம் தனியாக ஒன்று இருக்குமான்னு அப்படின்னு இருக்கிறதுல நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிறது தான் முக்கியம். அதனால் இதெல்லாம் யார் கண்டா? பிதுவாக்கியம் இதெல்லாம் யார் கண்டா அப்படின்னு கொஞ்சம் நாஸ்திகம் பேசுகிறான். இப்போ சாதம்லாம் பண்ணுறா, எல்லாம் அப்பாவுக்கு போகிறதுன்னு யார் கண்டா? அது இந்த ஒருத்தர் யாராவது கிளம்பி 12வது நாள் காரியம் இருக்கே, அது படுத்துகிற பாடுற காலையை கொண்டா, கொடையை கொண்டா, செருப்பை கொண்டா, அதை கொண்டா, இதை கொண்டா, ஏகப்பட்ட தானே அன்றைக்கின்னு பார்த்து இல்லை அப்பாவுக்குன்னு இல்லை. சில வாத்தியார் அவரே வாங்கிட்டு போவார். அது கான்ட்ராக்டாக அவரே வாங்கிட்டு போயிடுவார். திருப்பி அடுத்ததுக்கு அதுவே கிளம்பி வந்துருக்கும். ஏதோ நல்ல வாத்தியாராக இருந்தால் 4 பேருக்கு கொடுப்பார். இப்படி இதெல்லாம் இந்த கொடையை கொண்டா, செருப்பை கொண்டா, அதை கட்டில கொண்டா, அதை கொண்டா, இப்படி எல்லா தானம் சொன்னாலே அதெல்லாம் அப்பாவுக்கு போகிறதா யார் கண்டா? நத பத்தியசனம் பவேது. இன்றைக்கி நம்ம அப்பா இந்த ஊரில் திருவசூரில் இருக்கும்பொழுது நம்ம அப்பாவை கும்போணத்துக்கு அனுப்பிச்சுட்டு ஒரு சாஸ்திரிகளை கூப்பிட்டு சாப்பாடு போட்டுட்டு ஃபோன் பண்ணி கேட்கணும், நான் அப்பாவே உனக்காக ஒரு சாஸ்திரி சாப்பிட்டாலே உங்களுக்கு வயிறு நம்பி தான். பக்கத்தில் கும்போணம் போனாலே வேறு நம்ப மாட்டேங்குது. இல்லை எனக்கு பசிக்கிறதுன்னு பாரு. இப்போ எங்கே போனான்னே தெரியல, சரீரத்தையே பசிக்கிட்டோம். அங்கே போகிறதா இல்லையா யார் கண்டா அப்படின்னு இந்த ஜாபாலி பேச உடனே வந்ததே கோபம் ராமருக்கு. உடனே அவருக்கு பதில் சொல்கிறார், சத்யஞ்ச தர்மஞ்ச பராக்கிரமஞ்ச பூதானுகம்பாம் பிரியவாதிதாஞ்ச த்விஜாதி தேவாதிதி பூஜனஞ்ச பந்தானமாஹு திரிதிவஸ்ய சந்தா. இதெல்லாம் போகிறதா யார் கண்டா அப்படிலாம் நீங்கள் கேட்குறீங்களே, அதை நீங்கள் சொல்கிறதா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா ஏதோ நாஸ்திகம் சொன்னால் பரவாயில்ல, நீங்கள் ரிஷி தாடியெல்லாம் வச்சுட்டு விபூதியெல்லாம் போட்டுண்டு சில பேர் வந்து நல்ல மாதிரி இருந்து இந்த கூட்டத்தில் இருந்துட்டு கெட்டதை பேசுகிறாலே, நிந்தாமி கர்ம எங்கள் அப்பாவை நான் நினைக்கிறேன். இந்த நாஸ்திகம் பேசுகிறப்ப இந்த நாஸ்திகால் கோஷ்டியில் போய் உங்களை உட்காந்து வச்சாரே அப்படிங்கிறார் ராமர். இதெல்லாம் யார் கண்டான்னு கேட்குறலே, முதல்ல யார் கண்டா கேட்கறத விட பார்க்கறதுக்கு யோக்கியதை நமக்கு இருக்கான்னு முதல்ல கேட்டுக்கணும். இப்போ அமெரிக்கான்னு ஒரு ஊர் இருக்குன்னு அந்த ஊர் போயிட்டு வந்த பையன் ஒருத்தன் சொன்னான். இன்னைக்கு கும்போணக்காரன் சொன்னால் அமெரிக்காவே கிடையாது. ஏன்டா நான் பார்க்கல அதனால அமெரிக்கா கிடையாது, நீ பார்க்கலன்னா அமெரிக்கா இல்லாமல் ஆகிடுவோம். முதல்ல அமெரிக்கா பார்க்கணும், அதுக்கு யோகியதையாக சம்பாதிச்சிக்கும். பாஸ்போர்ட் விசாலாம் ரெடியாக இருந்தான்னா அமெரிக்கா பார்க்கலாம். அதுக்கு துப்பு இல்லைன்னா போயிட்டு வந்தோம் சொன்னதையாவது நம்பணும். அது மாதிரி இந்த கர்மாக்கள்லாம் இதெல்லாம் இப்படி பண்ணணும்னா எல்லாம் நேரடியாக பார்த்த ரிஷிகள் எழுதி வச்சுருக்கா. அது கரெக்டாக போகிறதா இல்லையானா அது பார்க்குறதுக்குள்ள யோகியதை நமக்கு வேணும். அது நம்ம ஊர்லேயே சில காரியங்கள் கண்ணுக்கு நேராக பார்த்தா தெரியாது, ஆனால் காரியம் நடக்கிறது. இப்போ பாம்பேயில் ஒருத்தர் இருக்கார், கிராமத்தில் இருக்கிற பார்ட்டிக்கு ஒரு 1000 ரூபா மணி ஆர்டர் பண்ணுறான். மணி ஆர்டர் பண்ணினா அந்த பாம்பேயில் போஸ்ட் ஆஃபீஸில் என்ன பண்ணுறான்,
உங்கள் பாட்டிக்கு தானே பைசா கொடுக்கணும், அட்ரஸை கொடுக்கணும், பைசா அவன் பெட்டியில் போட்டுக்கலாம். எங்கள் பாட்டிக்கு கொடுக்குறேன்னு உன் பெட்டியில் போட்டுக்கிறேன்னு. இல்லை, என் பெட்டியில் பைசா போட்டாலும் பாட்டிக்கு போய் சேர்ந்துடும். ஆனால் அவன் கொடுத்த பைசா போகாது. இவன் 500 ரூபாயா 2 போட்டிருப்பான், அங்கே போஸ்ட்மேன் 100 ரூபாயா கொடுப்பான் பாட்டிக்கு. ஏன்னா பாட்டிக்கு எப்படி வேணுமோ. அதனால தான் அந்த மந்திரம் எப்படி அமைதுன்னா, ஊர்ஜம் வகந்தீகி அமிர்தம் கிருதம் பயஹா கீலாலம் அப்படின்னு அவள் எந்த ரூபத்தில் இருந்தாலும் அவளுக்கு அந்த ரூபத்தில் போய் சேர்ற மாதிரி. கீலாலம்னா அவள் பசுக்களாக இருந்தால் அது மாதிரி உள்ள ஆகாரமாக, செடி கொடிகளாக இருந்தால் தீர்த்தமாக, தேவாலாக இருந்தால் கிருதமாக, அவள் எந்த ஏன்னா பைசா கொடுத்தா தான் போகுமே தவிர நீ கொடுத்த பைசா அப்படியே போகணும்னு சொல்ல முடியாது. இங்கே கொடுத்தா அங்கே கொண்டு கொடுப்போம். இதெல்லாம் ரொம்ப இன்னும் டெக்னாலஜி ஜாஸ்தி ஆகிடுது. ஒன்றுமே வேண்டாம், உங்களுக்கு 1000 ரூபா தான் என்ன பண்ணுவோம், பிடிங்க நான் ஜிபே நான் தட்டுறான் பண்ணிட்டாங்க, நம்ம மணி அடிக்கிறது, உங்களுக்கு பைசா வந்துருந்து அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகிடுதுங்கிறான். இது கண்ணால் பார்க்கலாமான்னு கண்ணால் பார்க்கலாம். ஆனால் ஒரு க்ஷணத்தில் இந்த மணி ஆர்டர் பண்ணுறதே 3 நாள் ஆகும்ப்பா. அது வருதா ஒழுங்காக அட்ரஸை கரெக்டாக எழுதணும். அந்த நம்ம அட்ரஸை கரெக்டாக எழுதணுங்கிறதுக்காக தான். ஏன்னா ஒரே பாட்டியில் கோமதி மீனாட்சி 2 பேர் இருப்பா. இந்த அட்ரஸை கல்யாணம் நம்ம ஓடலைன்னா வேறு பாட்டி வைன்னு போயிடுவா பைசாவை. அதனால் என்ன பண்ணுறதுன்னு அதுக்காக தான் அந்த கோத்திரம் பேரை சொல்லி அவள் பேரம் புத்திரன் அந்த பிதாமக பெரிதாமகான்னு ஏன் 3 சொல்கிறோம்னா கரெக்டான அட்ரஸுக்கு போய் சேரணும். எந்த அளவுக்கு அவள் சொன்னான்னா, என்னே மாதா பொருளோபச்சரத்தையும் அந்த மந்திரம் அர்த்தம் சரியாக இல்லை, ஆனால் அட்ரஸுக்கு கரெக்டாக போகணுமேங்கிறது அதில் விஷயம். அந்த அளவுக்கு ரிஷிகள் ரொம்ப இந்த சிராத்தாதி கர்மாக்கள் அந்த மந்திரங்களை பார்த்தா அவ்வளோ ரொம்ப நான் வெளியில் சொல்ல பச்சையாக சொல்லக்கூடாது. அந்த மந்திரார்த்தம் அப்படி இருக்குது. எனக்கு சரியான அப்பா யாரோ அவருக்கு இந்த ஆகுதி போய் சுயட்டும் அப்படின்னு அந்த மந்திரம் இருக்குது. அந்த அளவுக்கு ரிஷிகள் கரெக்டாக அந்த அதனால தான் அவன் கோத்திரம் பேரை சொல்லி இவாளுக்கு போய் சேரணும்னு சொல்லி அது பண்ணினா அது விஸ்வாசத்தோட எவ்வளோ யாதசி ஸ்ரத்தா சித்திர் பவதி தாதசி, எவ்வளோ ஸ்ரத்தையோட பக்தியோட பண்ணுறியோ அதுக்கு தகுந்த பலன். அந்த நம்பிக்கை தான் முக்கியம். ஒரு ஊரில் வருண ஜபம் நடக்கிறது. வருண ஜபத்துக்கு வயசான சாஸ்திரிகள் கிளம்பினார். அவருடைய பேரன் கேட்டான், தாத்தா எங்கே போகிறேன்னு. நான் வருண ஜபத்துக்கு போகிறேன்னா. எதுக்கு தாத்தா வருண ஜபம்னு கேட்டான். இல்லை, வருண ஜபம் பண்ணினா மழை வரும், அதுக்காக தான் போகிறேன். உடனே பேரன் கேட்டான், வருண ஜபம் பண்ணினா மழை வரும்னு சொல்கிறையே, ஏன் குடை எடுத்துக்காமல் போகிறேன்னு கேட்டான். அவர் சொன்னார், மழை வருமா தெரியாது, எனக்கு தட்சிணை வரும், அதனால் நான் முக்கியமாக நான் போயின்னு இருக்கேன்னார். தட்சிணாவரம் போகிறேன்னொடனே இந்த பேரை இதுக்கு நம்ம சேஃப்டியாக போகணும் கொடையோட வந்தான். வருண ஜபத்துக்கு கமிட்டி போட்டு வசூல் பண்ணி நடத்துகிறா. கமிட்டிக்காராலும் ஜபம் பார்த்துட்டு இருக்கா. அதுக்குன்னு முதல்ல ஜலம் வேணுமே. வருண ஜபம்னா தண்ணிக்குள்ளே இருந்து பண்ணணும். அது பாம்பே மாதிரி உள்ள ஊரில் தண்ணியே இருக்காது. அதனால் ஆளுக்கு ஒரு ட்ரம்மை உட்காத்தி போட்டு 1/2 ட்ரம் தண்ணி அதில் உட்காத்தி வச்சு இல்லாட்ட ஒரு தொட்டி மாதிரி கட்டி தண்ணிக்குள்ளே உட்காந்து தான் ஜபம் பண்ணணும். அந்த வருண ஜபம் பண்ணான். வருண ஜபம் பண்ணால் இவாளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா, அவளும் ஏதோ பண்ணிட்டு இருக்கா. இது கேரளாவுடைய அப்படி சரித்திரம் நடந்ததும்பா. எல்லாம் வரதுமோ மழை வரவே இல்லை. அப்புறம் ஒரு ராஜா சொன்னாராம், இன்றைக்கி மழை வரலைன்னா உங்கள் தலையை வெட்டிட்டு வேண்டாம். உடனே அன்றைக்கி தான் ஸ்ரத்தையாக எல்லாம் உட்காந்து அந்த ஏகாகிரத்தோடு பண்ணணும். அந்த விஸ்வாசத்தோட தலையை வெட்டிட்டு சொல்லிட்டு எல்லாம் ஏகாகிரத்தோடு பண்ணுறா. அது மாதிரி இந்த பையன் இருக்கானே பேரன், தாத்தா ஜபம் பண்ணாரே மழை வருதுன்னா அடிக்கடி வாசலை போய் எட்டி பார்க்குறான். இதை பார்த்தார் சுவாமி, இத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, அந்த குழந்தை கொடையோடு வந்தானேன்னு மழையை கொட்டினார். அந்த குழந்தைக்கு சந்தோஷம். அது மாதிரி நம்ம எவ்வளோ ஸ்ரத்தையோடு பண்ணுறோமோ அதுக்கு தகுந்த பலன். அப்போ என்னன்னா, நம்ம ஆற்றுல ஒரு மாமரம் இருக்குன்னா அந்த மாமரத்தை பழுக்கிறதுங்கிறதுனால தான் மாமரம் வச்சுட்டு இருக்கோம். அந்த மாமரம் பழுக்கலைன்னா தாத்தா காலத்துலேயே வெட்டினாலும் வெட்டியிருப்பாள். ஏன்னா தாத்தா காலத்துலேருந்து இந்த தர்மங்களை பண்ணிட்டு இருக்கோம்னா என்ன அர்த்தம்னா, தாத்தா காலத்துலேயே இந்த தர்மத்துடைய பலன் கிடச்சிட்டு இருக்கு, இன்றைக்கும் கிடச்சிட்டு இருக்கு, பேரங்காலத்தையும் கிடச்சிட்டு இருக்கு. இது மாதிரி இந்த தர்மத்தை நம்ம ஒழுங்காக பண்ணினோம்னா அதனுடைய பலன் கட்டாயம் கிடைச்சே தீரும் என்று ராமர், நீ பந்தானமாகு சத்தியத்தையோ தர்மத்தையோ, சத்தியத்தையும் தர்மத்தையும் பண்ணிட்டு இருந்தானா நீ தெய்வத்தை பார்க்கலாம். நீ பிழைப்புக்காக ஒரு நாளைக்கு 100 பொய் சொல்கிறவன் நீ சத்தியஸ்வரூபமான பகவானை பார்க்கணுன்னா பார்க்க முடியாது. முதல்ல நீ சத்தியசந்தனா இரு, அப்போ நீ சத்தியத்தமான பகவானை பார்க்கலாம். ஹரிச்சந்திரன் சத்தியத்தோடு இருந்தான், தெய்வங்களை பார்த்தான் என்றால் ராமர் கொஞ்சம் கோபமாக பேச. உடனே வசிஷ்டர் சொன்னார், ஜாபாதிரபி ஜானீதே லோகஸ்யாஸ்ய கதாகதிம். தர்மத்தை யார் கண்டா, இதெல்லாம் யார் கண்டான்னு நீங்கள் கேட்குறீங்களே, தர்மத்துக்கு பிரமாணத்துக்கு அங்கே அண்ணன் நின்று போக வேண்டான்றார் ராமர். தர்மத்துக்கு பிரமாணம் என்ன பாருங்கன்னார் ராமர்.
எங்கள் அப்பாவுக்கு கல்யாணம் ஆகி 60,000 வருஷம் எல்லாம் பண்ணியாச்சு. அலோபதி, ஹோமியோபதி, சித்தா, என்னென்ன வேண்டும்னு எல்லா டாக்டரையும் பார்த்து எல்லாரும் குழந்தை இல்லையே சொல்லிட்டா. 60,000 வருஷம் பிறகு எங்கள் அப்பா புத்திரகாமேஷ்டியாக மணினார். நான் பிறந்தேன். தர்மத்துக்கு பலன் அண்ணன் பார்க்க வேண்டாம், என்ன பாருங்க. அத்தனை வருஷம் கழித்து எங்கள் அப்பாவுக்கு புத்திரகாமேஷ்டியாக பண்ணி நான் குழந்தை இருக்கிறேன், என்னையே பாருங்கோங்கிறான். ஏன்னா ஒரு தர்மத்தினுடைய பலன் அது ஒழுங்காக பண்ணினோம்னா அது வரும், அது டபுளாகவே வரும். என்ன கேட்டால், பூமியில் விதையை போட்டால் பூமியில் என்னத்தை போட்டாலும் மக்கு போனோம், பூமியில் எதை போட்டாலும் மக்கடிக்கும். அதுதான் பூமியோட சுபாவம். ஆனால் விதையை போட்டால் ஒரு சாக்கு நெல்லை நம்ம போட்டோம், ஒருத்தம்போது ஒரு சாக்கு நெல்லை போய் போடுறான் வயல்வெளியில். என்ன தூக்கி வெறும்னா வயல்வெளியில் இந்த நெல்லை கொண்டு போடுறானேன்னா சும்மா போடலை, ஒரு சாக்கு போட்டால் 100 சாக்காக அவன் அறுவடை பண்ணலாம். அது மாதிரி தர்மத்துக்குன்னு நீ என்ன பண்ணுறையோ அது டபுளாக கிடைக்கும். அண்ணா சொல்லுவார் எங்கள் குருநாதர், வரவு செலவு கணக்கில் தர்மத்துக்கு எழுதுறதுலாம் செலவில் எழுதாதேம்பா, வரவு கணக்கில் எழுதணும்பா. ஏன்னா நீ தர்மத்துக்கு என்னென்ன கொடுக்குறையோ, நல்ல காரியத்தை கொடுக்குறையோ அதெல்லாம் டபுளாக உனக்கு வரும். அதுக்கு ஒரு வெதிரேக திருஷ்டான யாருடான்னா ஹனுமானுடைய சுபாவம் என்னன்னா, எதை கொடுத்தாலும் ஜாஸ்தி கொடுப்பாராம். 10 ரூபா கொடுத்தா 100 கொடுப்பார், 100 கொடுத்தா 1000 கொடுப்பார். இது ராவணனுக்கு தெரியல. ஹனுமான் வரல கொஞ்சமாக தீ வச்சா அவன் ஜாஸ்தியாக்கி தான் நீயே வச்சுக்கோணும். அது மாதிரி நீ எதை கொடுத்தாலும் சுவாமிக்குன்னு எதை கொடுத்தாலும் ஜாஸ்தியாகி திருப்பி வந்துடும். இது எல்லாத்துமே அன்வயம் வெதிரேகம் உண்டு. இது ஒரு வெதிரேக திருஷ்டாந்தம். பாகவதத்தில் வேற ஒன்று சொல்கிறார், பிரதிமுகஸ்ய யதா முகஸ்ரீஹி. நம்ம கண்ணாடியில் நம்ம முகத்தை பார்க்குறோம் வச்சுங்கோ, கண்ணாடியில் இருக்கிற நம்ம முகம் அழகாக தெரியணும்னா என்ன பண்ணணும்னா, உடனே கண்ணாடியில் பவுடர் அடித்து, கண்ணாடியில் மைய தேய்ச்சி, கண்ணாடியில் லிப்ஸ்டிக்லாம் எழுதினா அழகாக ஆகாது. கண்ணாடியில் தெரியக்கூடிய நம்ம முகம் அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், நம்ம முகத்தில் பவுடர்லாம் அடிச்சுட்டு லிப்ஸ்டிக்லாம் பூசிட்டு இதெல்லாம் பண்ணிட்டோம்னா இதுக்கு அழகாக தெரியும். அது மாதிரி பிரதிமுகம் நம்மெல்லாம் பிரதிபிம்பம்னு நான் சொல்ல வேதாந்த சாசனம் சொல்லு. நம்மெல்லாம் பிரதிபிம்பம், ஜீவன்கள்லாம் பிம்பம் பகவான். அந்த பகவானுக்கு சந்தனத்தை கொடுத்து பகவானுக்கு மாலை சமர்ப்பிச்சேன்னா உனக்கு சந்தனம் குங்குமத்தோட ஒன்றை சௌக்கியமாக வைப்பான் பகவான். நீ பகவானுக்கு பண்ணினா எல்லாம் உனக்கு பண்ணிக்கிறது தான் அப்படின்னு இப்படி ராமர் கொஞ்சம் பேச ஜாபாலி மௌனமாகிட்டார். வசிட்டர் சொன்னார், நான் சொல்கிறேன், நான் மூத்த பேருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணி பழக்கம் இத்தனை வருஷமாக. அவரை எல்லா கதையும் சொல்கிறார், எல்லாருடைய பரம்பரை இந்த பரம்பரையில் நீ வரதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் மூத்த பேருக்கு தான் பட்டாபிஷேகம் பண்ணியிருக்கேன்னா. ராமர் கேட்டார், இப்போ நீங்கள் சொல்லுங்கோ, சத்தியம் வர தர்மஞ்சர நீங்கள் தான் சொன்னேன், நீங்கள் இப்போ சொல்லுங்க, பொய் சொன்னால் பரவாயில்ல, பிது தேவோபோ நீங்கள் தான் சொல்லி கொடுத்தேன், அப்பா வார்த்தையை மீன்னா பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்கன்னொன்னே வசிஷ்டர் மௌனமாகிட்டார். பரதனுக்கு எப்படியாவது ஏதாவது பண்ணணும் தேவையில்லை தோன்றது. உடனே இகதுஸ்தண்டிலே சீக்கிரம் குஷானாஸ்தரசாரதேன் ஆரியம் பிரத்யுபவேக்ஷாமி. அண்ணாவர பரியத்தை நான் உண்ணாவிரதம் பண்ண போகிறேன் அப்படின்னு துண்டை பொண்ணு படுத்துட்டான், தர்பையை போடுந்தான். உடனே ராமர் சொன்னார், அது மூர்த்தாபிஷிக்தானாம் விதி பிரத்யுபவேஷினி. ராஜாவாக இருக்கிறவா உண்ணாவிரதம் பண்ணக்கூடாதுன்னு இருக்குப்பா. பிராமணால் தான் பட்னியாக கடந்து விரதம் இருக்கிறதெல்லாம் பிராமணால் தான் பண்ணலாம். ராஜாவை இப்போ உண்ணாவிரதம்னா அவள் போர்டு பண்ணி தனித்தனியாக அவள் ஆற்றில் சாப்பிட்டு வந்து உட்காந்துப்பா, அது வேற. அது ஒரிஜினல் அது உண்ணும் விரதம், மாற்றி உண்ணுட்டு வருவா. இது உண்ணாவிரதம் நம்மலாம் பண்ணக்கூடாது. நீ தப்பு பண்ணிட்ட, நீ பண்ணின பாவத்துக்கு என்னை தொடுங்கிறார். மாஞ்சஸ்பிருச தசோதகம். நிறைய பாவம் பண்ணிட்டோம்னா யாராவது பெரியவாளை தொட்டு நமஸ்காரம் பண்ணுறதுனா சரியாக போயிடுவான். அதனால் ராமர் சொன்னால், நான் தர்மாத்மாவாக இருக்கிறதுனால நீ பண்ணி இந்த பாவத்துக்கு என்னை தொடுங்கிறார். ஆனால் பரதன் தொட மாட்டேன்ட்டான். நான் பண்ண பாவத்துக்கு நானே அனுபவிச்சுக்கேன், உங்களை தொட மாட்டேன். சில விஷயத்தில் அண்ணா சொந்த எல்லாத்தையும் எடுத்துக்க முடியாது, நான் தொட மாட்டேன்தான். ஆனால் ராமர் சொல்கிறார், மாஞ்சஸ்பிருச தசோதகம் அப்படிங்கிறார். அதான் வசிஷ்டர் சொன்னார், அண்ணா வரமாட்டார், அதனால் நீ பண்ணு, இந்த பாதுகை எடுத்ததுக்கே அதை கொடு வந்து வசிஷ்டர் சொல்ல. ஏன்னா குருநாதர் தான் பாதுகை கொடுத்து சொல்லி சுத்தணும். இந்த வசிஷ்டர் அந்த சொல்ல பண்ணி அந்த ஏற்கனவே பாதுகை சுவர்ணம் இது போட்ட கவச்சம் போட்ட பாதுகை கொண்டு வந்திருக்கான் ராமருக்குன்னு. அந்த பாதுகையை கொடுத்து சமர்ப்பணம் வந்தான். அதிரோகாரிய பாதாபியாம் பாதுகே நேமபூஷிதே ஏதேஹி சர்வலோகஸ்ய யோகக்ஷேமம் விதாஸ்யதா. இந்த பாதுகையில் ஏறி ஆசீர்வாதம் பண்ணி தரணும் என்று சொல்ல நீ ராமர் ஏறிந்து தன்னுடைய சக்தியெல்லாம் பாதுகையில் கொடுத்தா. ராமர் தானே வேணும்னு கேட்டான். இவன் பாதுகை கொடுத்தவனே சந்தோஷமாக போகிறானேன்னா, ராமரோட பவர்ஃபுல்லாக பாதுகை, அதனால் அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அதனால் சந்தோஷமாக கிளம்பினான்.
ராமர் தன் சக்தியை பாதுகையில் கொடுத்தாருன்னு சொன்னேன். வேதாந்த சொல்கிறார் பாதுகை சக்தி, பாதுகிட்ட நிறைய சக்தி இருக்கான், அதுலேருந்து கொஞ்சம் ராமர் எடுத்துட்டாரான். ஏன்னா இனிமேல் காலில் நடந்து வெறுங்காலம் நடந்து போனோம், அது பாதுகை சக்தி இருக்கட்டும், பாதுகிட்டது சக்தியை கொஞ்சம் வாங்கிட்டாரா ராமர். அப்படி வர்ணிக்கிறார் அழகா. அப்படி ராமர் பாதுகையை கொடுக்க அந்த பாதுகை எடுத்து சிரசில் வச்சுட்டான். ராமரோட அந்த காமதகிரின்னு இருக்கு, அதை பிரதட்சணம் பண்ணி அந்த கிரியில் தான் ராமர் இருந்தார். அதில் பிரதட்சணம் பண்ணிட்டு பரதன் கிளம்பி வரான். ராமர் இல்லாத அயோத்தியில் இருக்க இஷ்டம் இல்லாமல் பக்கத்தில் நந்தி கிராமம்னு ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் அவனை பொருத்தியவர்களையும் பாதுகா தான் ராஜா, ஜனங்களுக்கு பரதன் தான் ராஜா. இவன் பாதுகா பட்டாபிஷேகம் அவனுக்காக பண்ணும்பொழுது பலஞ்சதது அனாபூதங்கிறான். அந்த அயோத்தியில் இருந்த சைன்யம் அத்தனை பேரும் அந்த குடிசைக்கு வந்தாலாம். ஏன்னா இவன் நினைக்கிறத அவளும் ஏற்றுக்கிறார். கூப்பிடாமையே அந்த பாதுகா பட்டாபிஷேகத்துக்கு எல்லாரும் வந்தா அப்படிங்கிறார். பலஞ்சதது அனாபூதம், எல்லாரும் அங்கே வரா. அந்த பாதுகைக்கு அபிஷேகம் தான். ததஸ்து பரத ஸ்ரீமான் அபிஷிச்ய ஆரிய பாதுகே தததீனஸ்ததா ராஜ்யம் காரயாமாச சர்வதா சவாலம் வெஜனம் சத்திரம் தாரயாமாச ஸ்வயம். அந்த பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணான். பாதுகைக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு பரவட்சேபமாக எல்லாரும் இருந்தார்கள் என்று சொல்கிறார். ஏன்னா ராமராஜ்யத்தில் கூட பல பேருக்கு கஷ்டம் வருதுன்னு கதை இருக்குது. ஒரு நாய் வந்து ரிப்போர்ட் பண்ணுறது, அப்புறம் ஒரு பிராமணன் வந்து ரிப்போர்ட் பண்ணுறான் என் குழந்தை போயிடுத்துன்னு, ஒரு கழுகு, ஒரு 2 பிராணிகளுடைய ரிப்போர்ட். இதான் உத்தரராமச்சரத்தில் நிறைய கதை வருது. ஏன்னா ராமராஜ்யம் சொல்கிறோமே தவிர ராமராஜ்யம் கூட கொஞ்சம் கஷ்டம் இருக்க தான் இருக்குது. பாதுகா ராஜ்யத்துக்கு தான் ஒரு கஷ்டமும் இல்லை. ஒரு நாய் வந்து ஒரு மணி இருக்கும் அந்த காலத்தில் ராஜாவுடைய அரண்மனையில், அதை அடித்தா டைரெக்டாக ராஜாவே வந்து விசாரிப்பார். ஒரு நாய் வந்து அந்த மணி அடிச்சுது. ராமர் வந்தார், என்னப்பா விஷயம்னு கேட்டால், ஒரு பிச்சைக்காரனை காமிச்சு இவன் என்னை அடிச்சு விட்டான். ராமர் கேட்டார், என்ன தண்டனை நீயே சொல்லு, இந்த பிச்சைக்காரனை சிவன் கோவில் மேனேஜராக போடுங்கோ, அல்லது தர்ம காரியத்துக்கு மேனேஜராக போடுங்கோ, தர்ம சொத்துக்கெல்லாம் இருக்குமே அதுக்கு மேனேஜராக போடுங்க. ராமர் கேட்டார், நீ தண்டனை கொடுத்தா நீ ரொம்ப பெரிய போஸ்ட்டு கொடுக்க சொல்கிறியே. இந்த நாய் சொன்னது, நானே போன ஜென்மத்தில் ஒரு சிவன் கோயில் மேனேஜராக இருந்து சொத்தெல்லாம் கொஞ்சம் கணக்கு சரியாயிடும், ஆட்டுக்கு எடுத்துன்னு போனேன், நாயா பிறந்து திண்டாவேன், அதே அவனும் பிறந்து திண்டாகட்டும், அதனால் போஸ்ட்டை கொடுவோம். இதுலேயே என்ன தெரியாதுண்ணா, இது மாதிரி தர்ம சொத்து பொது சொத்து இது மாதிரி இல்லை நம்ம எடுத்துட்டோம்னா மறுபடியும் நம்ம நாய் ஜென்மா கிடைக்கும், நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். கோவில் சொத்தை திருடுறவாலாம் வௌவாலா பிறப்பான்னு சொல்லியிருக்கு. ஏன்னா வௌவாலுக்கு ரொம்ப கஷ்டம், அதுக்கு பிரசவமான விட தலைகீடு தான் தொங்கிட்டு இருக்கும். அந்த குட்டியை தானே அந்த சிரமத்துலேருந்து பிடிச்சிக்கணும். அதுக்கு வாங்கூதம்னு சமஸ்கிருதத்தில் பேர். வாயாலேயே சாப்பிடும், வாயாலேயே விசர்ஜனம் பண்ணணும், அவ்வளோ கஷ்டம் அதுக்கு. சில கோயிலெலாம் பார்த்தா நிறைய வௌவாலாக தோணும். நான் நினச்சிப்பேன், எந்த கோவில் சொத்தை திருடுறாலோ அந்த கோவிலையே வௌவாலாக பிறந்துருவா போல இருக்குது அப்படின்னு நினச்சிப்பேன். ஏதோ பரவாயில்ல. அப்போ விஷயம் என்னன்னா, இது மாதிரி பொதுவான தர்மங்கள் இதெல்லாம் ஏன் சொல்கிறாங்கன்னா, இந்த ராமராஜ்யத்திலோட கஷ்டம் வந்து பாதுகா ராஜ்யத்தில் எந்த கஷ்டமும் இல்லை. பாதுகா சாஸ்திரத்தில் சொல்கிறார் வேதாந்த தேசிகர், ராமர் வில்லை எடுத்து சமுத்திரத்தை வத்தடிக்க போகிறார். சமுத்திரம் சோஷயிஷ்யாமி பத்யாம் யாந்து பிளவங்கமாக. சமுத்திரத்தை வத்தடிக்க போறேன்னு ராமரை சொல்கிறாரே தவிர அது நடக்காதுங்கிறார். ஏன் சமுத்திரத்தை வத்தடிக்க முடியாதுன்னா, ராமரோட பவர்ஃபுல்லான பாதுகா சம்பந்தம் அந்த சமுத்திரத்துக்கு கிடச்சி விட்டான். எப்படிதானா, டெய்லி இந்த பரதன் பாதுகைக்கு அபிஷேகம் பண்ணி அந்த அபிஷேக ஜலம் சரியு நதியில் விழுந்து சரியு நதி சமுத்திரத்தில் சங்கமம் ஆயிடுத்து. பாதுகா சம்பந்தம் இருக்கிறதுனால ராமன் நினைச்சா கூட அது நடக்காது. அது ராமரோட பவர்ஃபுல் பாதுகா சம்பந்தம் அதுக்கு கிடைச்சிடுத்து. அப்படி பாதுகா அண்ணாவுடைய இதில் பல விதமாக நினச்சிட்டா, அண்ணா சன்னியாசம் வாங்கிக்கலாம் இருக்கணும். அண்ணா இப்போ என்னடா, நான் பாதுகா சாம்ராஜ்யம் பாதுகையாக இருந்து நம்மளை அனுகிரகம் பண்ணிட்டு எப்போதுமே மகான்களுடைய பாதுகைக்கு ரொம்ப பவர் ஜாஸ்தி. குருவோட குரு பாதுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம். இங்கே ராமரையே ஏன் பாதுகை கொடுக்குறாருன்னா, வெறும்ன பாதுகை கொடுக்கல, குருவாக இருந்து உபதேசம் ராமகீதையை சொல்லி பாதுகை கொடுக்குறார். அது மாதிரி கிருஷ்ணனும் உத்தவனுக்கு பாதுகை கொடுத்தாருன்னா அந்த கீதையை சொன்ன பிறகு பாதுகையை கொடுக்குறார். அந்த அதனால தான் ஸ்ரீவித்யா பூஜையெல்லாம் முதல்ல என்னடா, முதல் பிரார்த்தனையே பாதுகா முதிரை தான். தலைக்கு மேலே குரு பாதுகையை தியானம் பண்ணிட்டு தான் அவர் தான் ஸ்ரீவித்யா சம்பிரதாயத்தில் பூஜையெல்லாம் நடத்தும். அதனால் அந்த பாதுகைக்கு அவ்வளோ முக்கியத்துவத்தை இங்கே சொல்கிறார். ராமர் பரதனுக்கு பாதுகையை கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறார். அத்ரி ஆசிரமத்துக்கு போகிறதையும் சொல்லி நிறுத்துவோம். அத்ரி ஆசிரமம் அங்கே இருக்குது பக்கத்தில். இன்றைக்கும் சித்திரக்கூடத்தில் போனால் நீங்கள் பார்க்கலாம். அத்ரினா என்ன அர்த்தம்னா, ந த்ரீ 3 கிடையாது அவருக்கு. என்ன 3 இல்லைன்னா, காமம் குரோதம் லோகம்
அதனால் அவருக்கு அத்திரின்னு பேர். அல்லது சத்வகுணம், ரஜோகுணம், தமோகுணம், இது 3 வழியாக தான். அல்லது ஜாகிரத், சொப்னம், சுஷுப்தி, இது 3 அவருக்கு கிடையாது. நம்ம ஏதாவது ஒன்று பண்ணியிருப்போம், இன்னும் முழிச்சின்னு இருப்போம், இல்லாத சொப்பனம் பார்ப்போம், இல்லாத நன்னா தூங்குவோம். இது 3 இல்லாத ஒன்று சமாதின்னு ஒன்று இருக்குது. எப்பொழுதும் சமாதியிலேயே இருக்கிறவரான். அதனால் அவருக்கு அத்திரின்னு பேர். அவத்து மாமிக்கு அனசூயான பேர். அசூயே கிடையாதான். எல்லாரும் க்ஷேமமாக இருக்கணும்னு தேவலோக கங்கையை தனியாக அங்கே வரவழைச்சுட்டான். அதனால் அங்கே மந்தாக்கின்னு அங்கே தனி ஸ்பெஷல் நதி அங்கே ஒன்று ஓடாது, சித்திரக்கூடத்தில் மாத்திரம். இந்த பத்ரிநாத் போகிற வழியில் மந்தாக்கினி பாகியதுன்னு 2 வருது. அந்த மந்தாக்கினி இது கிடையாது. அது கங்கையினுடைய அதுவும் ஒரு பிராஞ்சு தான். இது தனியாக சித்திரக்கூடத்துக்குன்னு ஒரு தனி கங்கையை வரவழைச்சால் தேவநதியை தன்னுடைய தபசக்தியினால். அசூயை இல்லாமல் இருக்கிறது ரொம்ப கஷ்டம். எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் அசூயை இருக்கும். அது பர்சன்டேஜ் வித்தியாசப்படுமே தவிர, என்னோட ஒருத்தன் நன்னா உபன்யாசம் பண்ணான்னா சந்தோஷமாக கேட்குறதுங்கிறது பெரிய அது நல்ல குணம் இருந்தால் தான் கேட்க முடியும். நம்மளோட நன்னா ஒருத்தர் பாடுறான்னா கூட உட்காந்து கேட்குறதுக்கு பாக்கியம் வேணும். பாகவதர் நன்னா கேட்பார், எல்லாரையும் பாட சொல்லி அது மாதிரி எல்லாரும் வர மாட்டார். அவனை பாட விட்டானா இப்போ நம்மளை மேய்ச்சின்னு போயிட்டான்னு என்ன பண்ணுறது, அப்படி எல்லாம் பயந்து சான்ஸே கொடுக்க மாட்டான். பார்க்க கேட்டனா எல்லோரும் கொஞ்சம் லைட்டாக அந்த அசூயை இருக்க தான். அசூயை கொஞ்சம் கூட இல்லாததுனால தான் அந்த அம்மாவுக்கு அனசூயாக இருக்குது. இந்த அசூயை இருந்தால் ரொம்ப கஷ்டம். அசூயை இருக்கிறவனுக்கு என்ன கஷ்டம்னா, அவனுக்கு மாத்திரம் இல்லை, அடுத்தவனுக்கும் கஷ்டம், அவனுக்கும் கஷ்டம். ஒரு கதை சொல்லுவா. ஒரு அசூயை பிடிச்சவனும் ஒரு கருவி கஞ்சத்தனம் உள்ளவன் 2 பேரும் தபஸ் பண்ணினான். சிவன் பிரத்யட்சமானார். வரம் கொடுக்குறேங்கும்போது ஒரு நிபந்தனை வச்சார். யார் ஃபஸ்ட்டு வரம் கேட்குறாளோ அவளுக்கு அதை கொடுப்பேன், 2வது ஆளுக்கு முதல்ல கொடுத்தவனுக்கு என்ன கொடுத்தேனே அதையே டபுளாக கொடுப்பேன்னா. இந்த லோபி பார்த்தான், இந்த கருமியாக இருக்கானே கஞ்ச மிஷினாரி, அவன் பார்த்தான் நம்ம எதை கேட்டாலும் நமக்கு முதல்ல கேட்டால் கொஞ்சம் தான் கிடைக்கும். அதனால் அவன் ஃபஸ்ட்டு கேட்குறது இவன் மௌனமாகவே இருக்கான். இன்னொருத்தவன் பொறாமை பிடிச்சவன், அசூயை பிடிச்சவன், நம்ம என்ன கேட்டாலும் இந்த பயலுக்கு ஜாஸ்தி ஆகிடுவேன் யோசித்தான். கடைசியில் கேட்டான், பகவானே என்னுடைய ஒரு கண்ணு பொட்டையாக போகணும், குருடா போகணும்னு கேட்டான். தனக்கு ஒரு கண் பொட்டையாக போனான்னு பரவாயில்ல, அடுத்தவனுக்கு 2 கண்ணு இல்லாமல் இப்படிலாம் யோசிக்க கேட்டான். இப்படி நமக்கு யோசிக்கவே தெரியுமா நீ? இப்படி இதுலேருந்து என்ன தெரியுதான், தனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்தால் கூட அடுத்தவனுக்கு டபுள் கஷ்டம் வரணும்னு நினைக்கிறான் தான் அசூயை பிடிச்சோம். அதனால் அசூயப்படவே கூடாது. சாதாரண விஷயத்தில் அசூயப்படக்கூடாது. பகவத் விஷயத்தில் அசூயப்படலாம். அவர் பாகவத பூஜை பண்ணால் அவரோட நான் நன்னா பூஜை பண்ணணும், இவன் நன்னா படிக்கிறானா அவனோட நன்னா படிக்கணும். இந்த படிக்கிற காலத்தில் கொஞ்சம் அசூயப்படலாம். நான் சொல்கிறது வேறு விதமான அசூயை. அப்படி இந்த அசூயையே இல்லாத அம்மா அனசூயான பேர். அந்த அத்ரி அனசூயா ஆசிரமத்தில் ராமர் வராராம். விஸ்தீர்ணாட்சைர் விபின ஹரிணைஹி வீதபீதி பிரரோகைஹி தர்பக்ராசேப்யகிருதருச்சிபிஹி சஸ்புகம் வீக்ஷ்யமானः ராமப்ராப்ய பிரகிருதிமகிதம் ஸ்தானமத்ரேர்மஹர்ஷேः ஜக்ராகாஸ்ய பிரமதிர்ஜியः பிரேமபரியாம் சபரியாம்.